ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ் 10th ஜியாகிரஃபிஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? 10th ஜியாகிரஃபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியாகிரஃபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி படிக்கக்கூடியது. ஓகேவா? ஜியாகிரஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ்வலி இஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி சப்போஸ் இதை லேண்ட்னா இந்த சர்ஃபேஸை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அது மாதிரி தான் இந்தியாவை பற்றி அந்த இந்தியா லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படிக்கக்கூடியது தான் இந்தியன் ஜியாகிரஃபி. ஓகேவா? ஜியாகிரஃபி மீன்ஸ் லேண்ட் சர்ஃபேஸை பற்றி டீட்டெயிலாக டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸை படிக்கிறது ஜியாகிரஃபி. இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்றது இந்தியன் லேண்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாக படிக்கக்கூடியது. ஸோ பேசிக்காக இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ப்ரௌட்னஸ். ஃபஸ்ட் இந்த லெசன் பேர் என்னென்னா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ பேசிக்காக இந்தியன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்ட்ரியை பற்றி நம்மளுக்கான கெத்தாக ஒரு ப்ரௌடான விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும்பா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா லேண்ட் சர்ஃபேஸ் அளவில் ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. லேண்ட் அளவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஏஷியாவில் நம்ம தான். அப்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. ஓகேவா? வேர்ல்டில் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா எல்லாமே ஹிமாலயாவில் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கும். டோட்டல் வேர்ல்டு ஏரியாவில் பார்த்தோன்னா 2.4% ஆஃப் டோட்டல் ஏரியா வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து நிறையா கண்ட்ரிஸ் கூட பார்டர் லைன் ஷேர் பண்ணுது. ஓகேவா? ஸோ பேசிக்காக லேண்ட் பவுண்ட்ரிஸ் வந்து நேச்சுரல் வாட்டர் பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ லேண்ட் பவுண்ட்ரிஸ் 7 லேண்ட் பவுண்ட்ரிஸ் இருக்குது. வாட்டர் பவுண்ட்ரிஸ் ஒரு வாட்டர் பவுண்ட்ரிஸ் இருக்குது. மொத்தமே நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இந்தியா ஷேர் பண்ணுதுன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ் லேண்டு ஷேர் பண்ணுது. ஸோ ஒன்றுமே புரியலையா? இது டீட்டெயிலாக மேப்பில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்தியன் அவுட்லைன் மேப்புப்பா. ஸோ இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரித்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக வெளியிட்ட மேப் இது தான். ஸோ மேப்பில் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது இது நார்த்து. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நார்த்து. பார்த்துக்கு மேலே நார்த்து. ஸோ இது இம்பார்ட்டன்ட். மேலே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகே, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு. அப்போ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்டில் இது ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான், இது பாகிஸ்தான், இது சைனா. இவ்வளோ பெரிய பார்டர் சைனா. பட் இது நேபாள், இது பூட்டான், இது பங்களாதேஷ், இங்கே கொஞ்சம் மியான்மர், அப்புறம் ஸ்ரீலங்கா. ஸோ இவ்வளோ பார்டர் நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் சைனா. ஓகேவா? சைனா, இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான். ஸோ ஓகேவா? இவ்வளோ பார்டர் லைன் ஷேர் இவ்வளோ கண்ட்ரிஸ் நம்ம இந்தியாவை சுற்றி இருக்குப்பா. இதில் லேண்ட் பவுண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லேண்ட் பவுண்ட்ரிஸ் எல்லாமே மேலே இருக்கக்கூடிய எல்லாமே லேண்ட் பவுண்ட்ரிஸ். நேச்சுரல் வாட்டர் பவுண்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா கூட மட்டும்தான் நம்மளுக்கு நேச்சுரல் வாட்டர் பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? இதில் அதிகமாக பார்டர் நம்ம யார் கூட ஷேர் பண்ணுறோம்? பேசிக்காக இந்த மேப்பை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிகிறது சைனா அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் சைனா கிடையாது. அதிகமாக நம்ம பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ். ஓகேவா? எப்படி நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து நம்ம பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். ஜஸ்ட்டு இப்படி போயிட்டு லைன் இப்படி வந்துடுது, அவ்வளோதான். ஸோ இந்த லைன் வந்து பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சும்மா இப்படி போயிட்டு இப்படி வந்துடுது. இவ்வளோ தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் இது கிடையாது. உள்ளுக்குள்ளே நிறையா ஜிக்ஸாக் தான் இருக்கும். அது எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு ஷேர் பண்ணுதுன்னா 4,096 கிலோமீட்டர் பங்களாதேஷ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுது. 4,096 கிலோமீட்டர் பங்களாதேஷ் ஷேர் பண்ணுது. கம்மியாக எது சார் ஷேர் பண்ணுது? ஆப்கானிஸ்தான். ஸோ 4,096 கிலோமீட்டர்ஸ் பங்களாதேஷுமே. ஆப்கானிஸ்தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஷேர் பண்ணுதுன்னா 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுது. இது பார்த்துக்கோ, ஆப்கானிஸ்தான் மேலே எடுத்துக்கோ. இவ்வளோ தான் ஆப்கானிஸ்தான்ஸும் இந்தியா பார்டரில் இருக்கக்கூடியது. ஸோ புரியுதா? ஆப்கானிஸ்தான் இந்தியா பார்டரில் அதுவும் பார்த்துக்கோ இவ்வளோண்டு தான். வெறும் 106 கிலோமீட்டர் தான் ஆப்கானிஸ்தான் இந்தியன் பார்டரில் ஷேர் பண்ணக்கூடியது. அப்போ அதிகமாக ஷேர் பண்ணக்கூடியது பங்களாதேஷ், கம்மியாக ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் பார்டர் வந்து ஆப்கானிஸ்தான்ஸ். ஸோ அதுதான் பேசிக்காக நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா கோஸ்டல் பவுண்ட்ரிஸ் மொத்தம் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இந்தியாவோட டோட்டல் பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் பவுண்ட்ரிஸ் 6,000. கோஸ்டல் பவுண்ட்ரிஸில் லேண்டு கூட ஷேர் பண்ணக்கூடிய எவ்வளோன்னு பார்த்துக்கோ. லேண்டு கூட 6,100 கிலோமீட்டர் ஆஃப் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட கோஸ்ட் லைன் என்ன புரியுதா?
ஸோ இந்தியாவோட பார்டர் கடல் கூட ஷேர் பண்ணக்கூடியது இதை பார்த்துக்கோ. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடியது. ஸோ பே ஆஃப் பெங்காலும் அரேபியன் சீயும் இந்தியா பார்டர் லைனை ஷேர் பண்ணக்கூடியது தான் கோஸ்டல் பவுண்டரிஸ். ஓகேவா. ஐலாண்ட்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணுது 1197. ஐலாண்ட்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணுது இந்தியன் பவுண்டரி கடல் கூட 1110 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இந்தியாவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எடுத்தோன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லை எங்கே இருக்குது லொக்கேட் ஆகுதுன்னா அந்தமான் நிக்கோபார் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே. சதர்ன் மோஸ்ட் மெயின்லேண்ட் பாயிண்ட் இருக்குன்னா கேப் ஆஃப் காமரின் கேப் ஆஃப் காமரின் கன்னியாகுமரியில் இருக்குது. நார்த்தன் பாயிண்ட் பார்த்தோன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சதர்ன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேண்ட் பவுண்ட்ரிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்திரா கோல். ஸோ நார்த்தன் பவுண்ட்ரிஸ் இந்திரா கோல் இங்கே இருக்கும். சதர்ன் மோஸ்ட் 2 இருக்குது. ஓகேவா. லேண்டில் ஷேர் பண்ணுறது கேப் ஆஃப் கேமரான். ஓகேவா. இதே வந்து சப்போஸ் பார்த்துக்கோ லேண்ட் நம்மளுக்கு இங்கேயே முடிஞ்சிருக்கு. இப்போ 2 விஷயம் நம்மளுக்கு இருக்குது இம்பார்ட்டன்ட். என்ன பார்த்துக்கோ லேண்டு நம்மளுக்கு இங்கேயே முடிஞ்சிருது. பட் ஆனால் ஐலாண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஐலாண்டில் ஷேர் பண்ணக்கூடியது என்னது? ஐலாண்டில் ஷேர் பண்ணக்கூடியது நம்ம என்ன சொன்னோம்? இந்திரா பாயிண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ லேண்டில் ஷேர் பண்ணக்கூடிய கேப் ஆஃப் கேமரின் கன்னியாகுமரியில் இருக்குது. இது இல்லாமல் இந்தியாவோட நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்டென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3214 கிலோமீட்டர் சொல்கிறாங்கப்பா. இந்திரா கோல்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்திரா கோல்லேருந்து கன்னியாகுமரி எட்டிப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது 3214 கிலோமீட்டர்ஸ். 3214 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. ஈஸ்ட் டு வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 2933 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது எங்கே சார் எங்கேருந்து இருக்குன்னா குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச்லேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி பார்த்துக்கோ குஜராத் இருக்குமா. ஸோ இந்த குஜராத்லேருந்து ஸோ இங்கேருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. இங்கேருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் நார்த் டு சவுத்து. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுது. ஈஸ்ட் டு வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ராபிக் ஆஃப் கேன்சஸ் பாசஸ் த்ரூ த மிடில் ஆஃப் த கண்ட்ரி டிவைடிங் டூ ஆஃப் த நார்த்தன் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சஸ். ஓகேவா. ட்ராபிக் ஆஃப் கேன்சஸ் நீங்கள் லோயர் கிளாஸஸில் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. வேர்ல்டு வந்து ஈக்வேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஓகேவா. அப்படி இருக்கும்போது அதில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் பாஸ் பண்ணி போகுது. எவ்வளோ பாஸ் பண்ணி போகுதுன்னா மொத்தம் 8 ஸ்டேட்ஸை பாஸ் பண்ணி போகுதுப்பா. ஓகேவா. அவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்க டீட்டெயிலாக வேணாம். இது இல்லாமல் இந்தியாவில் டைம். ஓகேவா. டைம் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன் டைம் பார்த்தோம்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்டில் பாஸ் ஆகுது. எக்ஸாக்டாக பைசெக்ட் ஆகுது. இந்தியன் கிரீன்விச் டைம் மெரிடியன் எவ்வளோ 5.30 ஹவர்ஸ். நம்ம ஃபோனில் டைம் செட்டிங்ஸ்லாம் நோண்டுவீங்களா, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே GMT + 5.30 இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் இது தான். ஸோ அந்த லொக்கேஷனில் தான் நம்மளோட 0 அசியூம் பண்ணிட்டு அதில் தான் நம்மளுக்கு டைம் கால்குலேட் ஆகும். ஓகேவா. இந்தியாவுக்கு ஒரே ஒரு டைம் மெரிடியன் மட்டும்தான், கிரீன்விச் மெரிடியன் மட்டும்தான் இருக்குது. ஓகே. இந்தியா வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தோன்னா 28 ஸ்டேட்டு 9 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை 28 ஸ்டேட்டு 9 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பழைய புக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். 2018-17 புக்ஸ்லாம் பார்த்தோன்னா 29 ஸ்டேட்டு 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். பட் அந்த 2019 அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிச்சுட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் பிரிச்சனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 28 ஸ்டேட்டு 9 யூனியன் டெரிட்டரிஸாக ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்தியாவை பற்றி பேசிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸான டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டூ யூ ரிமெம்பர். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ஹைலைட் 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா. 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் 2014 என்ன பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கு பேசுகிற பீப்புள்ஸ்க்கு எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் ரொம்ப நாள் நடந்தோடனே 2014 தெலுங்கானா அப்படின்னு ஒரு ஸ்டேட் பிரித்தாங்க. ஓகேவா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிக்கப்பட்டு வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அப்போ தெலுங்கானா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டை பிரித்தாங்க. ஆந்திர பிரதேஷை 2ஆக பிரிக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷ்ன்ற ஒரு ஸ்டேட்டு, தெலுங்கானான்னு ஒரு ஸ்டேட்டு. ஆனால் அது ஆந்திர பிரதேஷ்னு இருக்கும்போது அதுக்கு ஒரே ஒரு கேபிட்டல் ஹைதராபாத் இருந்துச்சு. இப்போ 2ஆக பிரித்த உடனே அந்த ஹைதராபாத் தெலுங்கானா கூட போயிடுச்சு. அப்போ ஆந்திர பிரதேஷுக்கு தனியாக ஒரு கேபிட்டல் வேணும். அப்போது அந்த கேபிட்டலை ஆந்திர பிரதேஷ் தனியாக உருவாக்கி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் 10 வருஷம் டைம் கொடுக்குது. அந்த 10 வருஷத்துக்கு வரைக்கும் ஹைதராபாத் 2021 வரைக்கும் ஹைதராபாத் கேபிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆந்திர பிரதேஷுக்கும் தெலுங்கானாவுக்கும் காமன் கேபிட்டல்.
ஓகேவா. ஃபார் 10 இயர் ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ அந்த 10 வருஷத்துக்குள்ளே ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நியூ கேபிட்டல் கட்டுறாங்க. அது பேர் தான் அமராவதி. ஸோ அமராவதி அப்படின்ற அவங்களோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் பழங்காலத்துக்கான பிளேஸ். ஓகேவா. அப்போ ஹிஸ்ட்ரியில் ஆந்திர பிரதேஷ் ஹிஸ்ட்ரியில் பேர் போன அமராவதி அப்படின்ற பிளேஸை அவங்க கேபிட்டலில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேபிட்டல் அப்படின்னு டெவலப் பண்ணி என்ன சார் இருக்கணும், இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெல் அட்வான்ஸ் சிட்டிஸாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ புரியுதா. ஒரு வில்லேஜ் கிராமத்தில் இருக்கிறதோட ஒரு சென்னை இடத்துல எல்லா ஃபெசிலிட்டி ஈஸியாக இருக்கும். இங்கே தலைமைச் செயலகம் இருக்கும், ஹைகோர்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். ஓகேவா. ப்ளஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்கும். சொல்லப்போனால் நிறையா விஷயங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் சிட்டிஸாக டெவலப் பண்ணணும். மெட்ரோ சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மாதிரி அட்வான்ஸ் சிட்டிஸாக டெவலப் பண்ணால் கேபிட்டலாக உருவாக்கணும். அப்போ இவ்வளோ டெக்னாலஜிஸை கொண்டு திடீர்னு ஒரு சிட்டியை உருவாக்க முடியாது. அதனால தான் 10 இயர்ஸ் டைம் கேப்பில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு வராங்க அமராவதி அப்படின்ற ஒரு கேபிட்டலை. இப்போ அதில் தனியாக அவங்க ஹைகோர்ட்டும் கட்டிட்டாங்க. ஓகேவா. தெலுங்கானா அப்படின்றது கேபிட்டல் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா போயிடுச்சு. வேறு என்ன விஷயம் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை ஏரியா வைஸில் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்றது கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏரியா வைஸில். ஓகேவா. எந்த ஸ்டேட்டு இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை எடுத்துக்கவே இல்லை. இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் டிப்ஸாக நான் தரேன் உங்களுக்கு. ஸோ இதான் இந்தியா பார்த்துக்கோங்க. ஓகே. இதில் ஒன்று இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்டேட்டு. தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, கேரளா ஒரு ஸ்டேட்டு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட். ஓகேவா. இதில் எந்த ஸ்டேட்டு இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை எடுத்துக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர்ஸ்னால் அதை சுற்றி பார்க்கும்போது இந்தியன் ஸ்டேட்ஸாகவே இருக்கணும், வேறு எந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸும் வந்துருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பேசுகிறேன் தெலுங்கானா சுற்றி பாரு. அதாவது தெலுங்கானா பார்டரை சுற்றி என்ன இருக்குது, இந்த பக்கம் மகாராஷ்டிரா, இந்த பக்கம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ், இந்த பக்கம் சத்தீஸ்கர், இந்த பக்கம் ஒரிசா. அப்போ எங்கேயுமே வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் தெலுங்கானா. ஓகே. இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட் தெலுங்கானா. இது போல் அப்படியே கொஞ்சமாக நீங்கள் உள்ள மேப்பையே பார்த்தாலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும் எந்தெந்த ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரியுதா. சப்போஸ் பீகார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பீகார் பார்த்துக்கோ. இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் ஜார்க்கண்ட், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால். ஆனால் மேலே என்ன இருக்குது, நேபாள் இருக்குது. நேபாள்ன்றது வேறு கண்ட்ரி, இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுது. அப்படி மேலே இருந்து டாப் வைஸ்ன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்குமா எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் 1 மார்க்ஸ் கேட்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா. இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கொஷின் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த பிடிஏ புக்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது இந்தியன் ஃபிசியாலஜிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், செமையாகவும் இருக்கும். ஸோ இதில் எதுனா உங்களுக்கு அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக டயக்ராமேட்டிக்கில் நம்ம பார்க்க முடியும். கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி புக்ஸில் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கான்செப்ட் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.